நம்பர் 1, சீனாவில் இருந்து ஒரு கண்டெய்னர் கப்பல் புறப்பட்டு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பிரான்ஸ் நாட்டுக்கு போய் சேருது. இந்த கப்பல் புறப்பட்டு போன உடனேயே அமெரிக்காவுக்கு பதட்டம் ஆயிருது. அமெரிக்காவினுடைய உளவுத்துறையும் சரி, அமெரிக்காவினுடைய பெட்ரோலிய நிறுவனங்களும், அமெரிக்காவினுடைய ரிசர்வ் வங்கியும் மிக மோசமாக பயப்படுகிறார்கள். நம்பர் 2, சைனாவினுடைய அரசு பெட்ரோல் நிறுவனம் சைனா நேஷனல் பெட்ரோலியம் கார்பரேஷன் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கப்பல் நிறுவனத்தோடு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தை கண்டும் அமெரிக்கா மேலும் பதட்டம் அடையுது. நம்பர் 3, சைனாவினுடைய அரசு அதிரடியாக மிக முக்கியமான ஒரு சட்டத்தை ஏப்ரல் 2025 கொண்டு வர்றாங்க. அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த உடனேயே அமெரிக்கானால பொறுத்துக்க முடியல. இனியும் வெயிட் பண்ண முடியாது, நம்மளுடைய ஆட்டத்தை துவங்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. எதற்காக சைனா கப்பல் பிரான்சுக்கு போனது கண்டு அமெரிக்கா பயப்பட்டுச்சு. எதற்காக சைனாவினுடைய பெட்ரோலிய நிறுவனம் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல் கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டதை கண்டு இவ்வளவு தூரம் பதட்டம் அடைறாங்க. சீனாவுல கொண்டு வந்த ஒரு சட்டத்துக்காக ட்ரம்ப் ஏன் இவ்வளவு கொந்தளிப்படைஞ்சு உடனே நாங்க கிரீன்லாந்தை கைப்பற்றுவோம் அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு? சீனாவினுடைய கப்பலுக்கும் ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய கிரீன்லாந்துக்கும் என்ன தொடர்பு? சைனாவுல ஒரு சட்டம் கொண்டு வந்தா ஏன் ட்ரம்ப் வெனிசுலா அதிபரை கடத்துறாரு, கிரீன்லாந்தை கைப்பற்றுறாரு? ஒட்டுமொத்தமாக இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கடல் அரசியல் என்ன? வணக்கம், இது வராசுவியோ, நான் உங்கள் சத்யராஜ். ஒட்டுமொத்தமா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி, அதாவது கமாடிட்டிஸ், பொருள்களை எக்ஸ்போர்ட் பண்றாங்க, பொருள்களை இம்போர்ட் பண்றாங்க இல்லையா? இது எல்லாமே முழுக்க முழுக்க கடல் வழி வணிகத்துல தான் நடக்குது. சீ ரூட் தான் மெயினே. இந்த கமாடிட்டி ட்ரேட்ல 80% கப்பலை நம்பிதான் இருக்கு, கார்கோவை நம்பிதான் இருக்கு, சீ ரூட்டை நம்பிதான் இருக்கு, ஹார்பரை நம்பிதான் இருக்கு. சோ இப்போ ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதியை கட்டுப்படுத்துறது இந்த கடல் எண்ணெய் தான். இந்த கடலை யாரு கட்டுப்படுத்துறாங்களோ அவங்க தான் உலகத்துல ஒரு மிகப்பெரிய அரசாக மாற முடியும் அப்படிங்கிறது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இந்த 2020க்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா கடந்த 5 ஆண்டுகள்ல உலகம் முழுக்க இது மாதிரி கப்பல்ல ஒரு மிகப்பெரிய வணிகம் பண்ணக்கூடிய முதல் நாடு யாரு அப்படின்னா சைனா தான். 2வது அமெரிக்கா, 3வது சிங்கப்பூர், அப்புறம் கொரியா, இது மாதிரியான நாடுகள். சோ அப்ப கடல் வணிகத்தை முழுவதுமா நம்பி இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேசம் சைனா தான். ஏன்னா சைனாவில் இருந்து எக்கச்சக்கமான பொருள்கள் ஐரோப்பா நாடுகளுக்கு போகுது, ஆப்பிரிக்காவுக்கு போகுது, அமெரிக்காவுக்கு போகுது, லத்தீன் அமெரிக்காவுக்கு போகுது. அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யா, யூரோப், அமெரிக்கா, இந்த நாடுகளுக்கு சீனாவில் இருந்து எக்கச்சக்கமான பொருட்கள் மலிவான விலையில கப்பல் கப்பலாக கொண்டு போய் இறக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. சரி, இப்படி போகக்கூடிய கப்பல்கள் எல்லாம் எந்த ரூட்ல போறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த மேப்பை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். இந்த ஃபர்ஸ்ட் மேப் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் மேப்பை நல்லா உத்து கவனிங்க. இந்த வேர்ல்டு குளோப் இருக்கு பாத்தீங்களா? இந்த மேப்ல பாத்தீங்க அப்படின்னா 2 ரூட் காமிக்குது. ஒன்னு சிகப்பு கலர்ல ஒரு லைன் மேல போகுது, கீழே டாட் டாட்டா இன்னொரு லைன் காமிக்குது இல்லையா? இந்த டாட் டாட்டா இருக்கக்கூடிய இந்த கீழ் லைன் இருக்கு பாத்தீங்களா, சீ ரூட். இந்த சீ ரூட் வழியா தான் காலங்காலமாக சைனா வணிகம் பண்றாங்க. ஒரு கப்பல் பாத்தீங்கன்னா சீனாவில் இருந்து புறப்பட்டு நேரடியா அப்படியே வந்து இந்தியன் ஓஷனுக்குள்ள வரும். இந்தியன் ஓஷனுக்குள்ள வர முன்னாடி எதை கடந்து வரும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்காவை கடந்து வரும். அந்த மலேசியாவினுடைய பகுதி இருக்கு பாத்தீங்களா, கடல் பகுதி, அதுல கிராஸ் பண்ணி இந்தியன் ஓஷனுக்குள்ள வந்து பிற்பாடு ரெட் சீயை தாண்டி சூஸ் கேனால் வழியாக ஐரோப்பாக்கள்ல போகும். கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் சீனாவில் இருந்து ஒரு மொபைல் போனா இருந்தாலும் சரி, ஒரு டிவியா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சாதாரண ஒரு குண்டூசியாக இருந்தாலும் ஒரு பொருளை எடுத்துட்டு போறதுக்கு கப்பல் காலங்காலமாக பயன்படுத்தக்கூடிய ரூட்டு இதுதான். ஆனா கடந்த 10 வருஷமா சைனா என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நாம தான் உலகத்துல அதிகமா பொருளை ஏற்றுமதி இறக்குமதி பண்றோமே, கடல் வழியா பண்ணக்கூடிய இந்த வணிகம் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நம்பர் 1, ரொம்ப நாள் டைம் எடுக்குது ஒரு பொருளை இங்கிருந்து ஐரோப்பால கொண்டு சேர்த்துறதுக்கும் அமெரிக்கால கொண்டு சேர்க்கறதுக்கும். நம்பர் 2, நிறைய செலவாகுது. ஏன்னா கப்பல் போக்குவரத்துல எரிபொருள் போக்குவரத்து நிறைய செலவாகுது. 3வது முக்கியமான விஷயம் என்னன்னா சைனாவுக்கு நிறைய பெட்ரோல், அது இல்லாம ஹைட்ரோ கார்பன் தேவைப்படுது. இதை எல்லாத்தையும் இதே ரூட் வழியா தான் கொண்டு வர்றாங்க, அதாவது இந்த கடல் பகுதியில தான். இது நிறைய செலவு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டினுடைய விலையை ரொம்ப அதிகப்படுத்துது. எப்படியாவது ஒரு ஷார்ட்கட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா யோசிச்சவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சைனாவில் இருந்து ஆர்டிக் பகுதி வழியாக, நம்ம எல்லாம் கீழே தான் பார்த்திருப்போம், வழக்கமா வேர்ல்டு மேப் இப்படி பார்ப்போம், கீழே இருக்கக்கூடிய அந்த சீ ரூட்டை தான் பார்ப்போம். இவங்க ஆர்டிக் கடல், ஏன்னா பூமி அப்படிங்கிறது ஒரு பந்து மாதிரி தான். சோ மேல இருக்கக்கூடிய ஆர்டிக் பகுதி, அந்த ஐஸ் பனிப்பாறைகளை கொண்ட பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த பகுதி வழியாக கப்பல் பூந்து போய் ஐரோப்பாவுக்கு சீக்கிரமா போயிடலாம். இங்க 20 நாள்ல போறது அங்க 10 நாள்ல போயிடும். இங்க 100 கோடி செலவாகுது அப்படின்னா அந்த ரூட்ல போனா 50 கோடி செலவு பண்ணா போதும். சோ இந்த சீ ரூட்டை கடந்த 10 ஆண்டுகளாக ரொம்ப தீவிரமா சீனா ஆய்வு பண்ணி அதன் மூலியமாக கப்பலை விட்டு ட்ரையல் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த 2வது மேப்பை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 தெளிவா புரியும்.
அதாவது இந்த சிகப்பு லைனும் சரி, இந்த ப்ளூ லைனும் சரி, சைனாவிலிருந்து கப்பல் எப்படி ஐரோப்பா நாடுகளுக்கும் ஸ்காண்டினேவியன் நேஷனுக்குள்ள ஒரு பொருளை கொண்டு போய் சேர்த்துட்டு திரும்பி வர்றாங்க அப்படிங்கிறதுக்கான சீ ரூட் தான் அது. இந்த சீ ரூட்டை எப்படியாவது டெவலப் பண்ணணும். இந்த கடல் பகுதியில் குறிப்பாக ஐஸ் பயங்கரமா இருக்கும். ஏன்னா அது ஆர்டிக் பகுதி, பெரும் ஐஸ் மலைகளா இருக்கட்டும், அது இல்லாம ஐஸ்பர்க்ஸா இருக்கட்டும், இதெல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும். நார்மலான கப்பல்லாம் போக முடியாது. அதுக்கு பிரத்யோகமான கப்பல்களை அனுப்பிச்சா மட்டும்தான் அந்த ஐஸ் பாறையெல்லாம் உடைச்சிட்டு ஒரு பொருளை கொண்டு போய் சேர்த்த முடியும். குறிப்பாக வின்டர் சீசன்ல. சம்மர்ல ஓரளவுக்கு இப்போ உருக ஆரம்பிச்சிருச்சு இந்த பனிகள். அதனால ஓரளவுக்கு கப்பல் ஈஸியா போய் வரும். வின்டர்ல தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக இதற்காக பிரத்யோகமாக கப்பல்களை உருவாக்குவதற்கு பல ஒப்பந்தங்களை சீனா கடந்த 10 ஆண்டுகளாக ரஷ்ய நிறுவனத்தோடு போட்டிருக்கிறாங்க. அப்ப முதல்ல 2025 செப்டம்பர்ல சீனா என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய பொருள்கள் எல்லாத்தையுமே சைனால இருந்து ஐரோப்பாவுக்கு கொண்டு வரக்கு ஆர்டிக் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு ரூட்டை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரூட்டை யார் ஆபரேட் பண்றாங்க அப்படின்னா, ஹைஜி ஷிப்பிங் கம்பெனி அப்படிங்கக்கூடிய நிறுவனம் இதை செய்யறாங்க. அதுக்கு முன்னாடி இது மாதிரியான டிரான்ஸ்போர்ட் நடந்திருக்கு அப்படின்னா நடந்திருக்கு. பல நாடுகள் பண்ணி பார்த்திருக்காங்க. ஜப்பான்ல அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க, டென்மார்க் பண்ணியிருக்காங்க, இது மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனா இதை ஒரு தொழில் மயமாக, ஒரு ரெகுலர் சீ ரூட்டாக, ட்ரேட் ரூட்டாக மாத்திர வேலையை சைனா பண்ணாங்க. இது மட்டும் இல்லாம இதே 2025ஆம் ஆண்டு சைனா என்ன பண்றாங்க அப்படின்னா, இஸ்தான்புல் பிரிட்ஜ் ஷிப் அப்படிங்கக்கூடிய ஒரு கப்பல் கம்பெனி, அதனுடைய கப்பல் வந்து சைனால இருந்து யூரோப்புக்கு கண்டெய்னர் எடுத்துட்டு போறாங்க. வழக்கமா அவங்க இந்தியன் ஓஷன், பனாமா கால்வா வழியாக அந்த நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் போவாங்க பாத்தீங்களா. அது கிட்டத்தட்ட 11,167 நாட்டிக் மைல கடந்து 27 நாள் கப்பல் கடல்ல போனா தான் ஒரு பொருளை சைனாவில இருந்து நீங்க நார்வே கொண்டு சேர்க்க முடியும். ஆனா இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆர்டிக் ரூட்டை உருவாக்க ஆரம்பிச்சாங்களே, இந்த ஆர்டிக் ரூட் வழியாக வெறும் 7,850 நாட்டிக் மைல்ஸ் தான். கிட்டத்தட்ட 20 நாள்ல கப்பல் போய் சேர்ந்துரும். இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையலா இருக்கு. ஏன்னா அங்க வின்டர்ல ஐஸ் அதிகமா இருக்கிறதுனால கப்பல் பொறுமையா தான் போகும். இதுல இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. 27 நாள் போன கப்பல் 10 நாள் 9 நாட்களுக்குள்ள ஆர்டிக் வழியாக நார்வே, ஸ்வீடன், பிரான்ஸ், பாரிஸுக்குள்ள பொருள்களை இறக்குமதி பண்றதுக்கு இந்த ரூட்டை அவங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, சைனாவினுடைய நேஷனல் பெட்ரோலியம் கார்பரேஷன், அவங்களுடைய அரசு பெட்ரோலிய நிறுவனம் ஒரு ஒப்பந்தங்கள் போடுறாங்க. யார் கூட ஒப்பந்தங்கள் போடுறாங்க அப்படின்னா, சோகம் ஃப்ளோட் அப்படிங்கக்கூடிய ஒரு ரஷ்ய நிறுவனம். இவங்க தான் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கப்பல் கம்பெனி, ஆபரேட்டர் ஆஃப் ஆர்டிக் ஷட்டில் டேங்கர்ஸ், ஒரு மிகப்பெரிய ஷட்டில் டேங்கர்ஸ் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தினுடைய பிரத்யோக கப்பல் என்ன பண்ணும் அப்படின்னா, மிகப்பெரிய பனிப்பாறைகளை உடைச்சு தள்ளிட்டு கப்பல் வந்து போற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா செய்யக்கூடிய மிகப்பெரிய கப்பல் கம்பெனி இது. ஸோ அப்போ அந்த கம்பெனியோட ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தத்தை யார் போடுறாங்க அப்படின்னா, சைனா போடுறாங்க. குறிப்பாக ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது ரஷ்யாவினுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் எண்ணெய் வளங்கள் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாத்தையும் ரெகுலராக இந்த ரூட் வழியாக எடுத்துட்டு வர்றதுக்கு இந்த கப்பல் கம்பெனி அவங்க உருவாக்கக்கூடிய டேங்கர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த டேங்கர்ஸை ஒப்பந்தங்களினூடாக பல ஆண்டுக்கு நாங்களே கையில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சைனா இறங்குறாங்க. சோ அப்ப இது எல்லாம் ஏன் சமீபத்தில் இவ்வளவு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துது? சைனா அவங்களுடைய பொருளை ஐரோப்பிய கண்டத்துக்கு போய் சேர்றதுக்கு ஆர்டிக் ரூட்டை பயன்படுத்தினா ஏன் அமெரிக்கா பதறது? அதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி. அமெரிக்காவுக்கு என்ன பதட்டம்? நாம எல்லாரும் வேர்ல்டு மேப்பை ரெகுலரான ஒரு ஃபார்மெட்ல தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனா வேர்ல்டு அப்படிங்கிறது ஒரு குளோபா இருக்குன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதுக்கு மேல ஆர்டிக் கடல், ஆர்டிக் பகுதி இருக்குன்னு தெரியும். ஸோ அப்ப ரஷ்யாவும் அமெரிக்காவும் இல்ல டென்மார்க்கும் நார்வே இவங்க எல்லாருமே அந்த மேல் பரப்புல அருகருகே இருக்கக்கூடிய ஒரு கண்டங்கள். இவங்களுக்கு நடுவில் எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கண்டமான கிரீன்லாந்து இருக்கு. இந்த கிரீன்லாந்து அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 80% வெறும் பனிப்பாறைகளால் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பனிப்பாறையா இருக்கக்கூடிய இந்த கிரீன்லாண்டை பிடிக்கிறதுக்கு, மக்களே வாழ முடியாத அந்த கிரீன்லாண்டை பிடிக்கிறதுக்கு அமெரிக்கா ஏன் இவ்வளவு பாடுபடுது அப்படின்னா, இன்னைக்கு வெளிப்படையா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, நாங்க எங்களுடைய ராணுவத்தை, ஏற்கனவே அவங்களுக்கு ஆர்மி பேஸ் இருக்கு, இன்னும் ராணுவத்தை அதிகமா பயன்படுத்த போறோம். இது மட்டும் இல்லாம கிரீன்லாண்டை அமெரிக்காவுக்கு கொடுக்கல அப்படின்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு, அதாவது அமெரிக்காவினுடைய கூட்டணியா இருக்கக்கூடிய நேட்டோ நாடுகள் மேல 10% வரி போட போறேன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. டென்மார்க் அவங்களுடைய ராணுவத்தை இறக்குறாங்க. ஜெர்மனி, பிரான்ஸ் எல்லா நாட்டினுடைய நேட்டோ கூட்டமைப்பு படைகளை கொண்டு போய் கிரீன்லாந்துல இறக்குறாங்க. சோ காலங்காலமாக அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் ஒன்னா இருந்துகிட்டு ரஷ்யாவை திட்டுவாங்க, ரஷ்யா மேல யுத்தம் தொடுப்பாங்க, சைனாவுக்கு போவாங்க. இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க இவங்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய சண்டை வர்றதுக்கு முக்கியமான காரணம் அந்த கிரீன்லாந்து தான். சோ கிரீன்லாந்து வேணும், நேட்டோ கூட எனக்கு தேவை கிடையாது, நேட்டோ நாடுகளை கூட நான் தூக்கி எறிஞ்சிருவேன், அந்த ஐஸ் தீவு வேணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல முதல் காரணம் இந்த சீ ரூட்.
ரெண்டாவது காரணம் அங்க இருக்கக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸ். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். முதல்ல அந்த சீ ரூட் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டிக் பகுதியில் கிட்டத்தட்ட 3 சீ ரூட் இருக்கிறதாக த ஆர்டிக் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய ஆய்வு நிறுவனம் ஒரு கட்டுரை எழுதினாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நார்த் வெஸ்ட் பேசேஜ் அப்படின்னு ஒரு ரூட் இருக்கு அப்படிங்கிறாங்க. நார்த் சீ ரூட், டிரான்ஸ்போலார் சீ ரூட், இந்த 3 ரூட் இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த ஆர்டிக் இன்ஸ்டிடியூட்டோட மேப்பை பாருங்க, உங்களுக்கே புரியும். அதுல சிகப்பு கலர்ல ஒரு கோடு போட்டுருக்கு பாத்தீங்களா, இது ஒரு சீ ரூட். லைட் கிரீன்ல ஒரு ரூட் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு சீ ரூட். இது இல்லாம இன்னொன்னு இருக்கு பாருங்க, இந்த 3மே சீ ரூட். இந்த 3 சீ ரூட்டுமே பாத்தீங்கன்னா ஆர்டிக் பகுதியில் இருக்கு. இது ரஷ்யாவிலிருந்து ஒரு பொருளை ஈஸியா ஐரோப்பாவுக்கு கொண்டு வர முடியும். சைனாவிலிருந்து ஒரு பொருளை இந்த ரூட் வழியாக ஐரோப்பாவுக்கு ஈஸியா கொண்டு வர முடியும். ஜப்பான்ல இருந்து ஒரு பொருளை, இந்தியாவில இருந்து ஒரு பொருளை, அதாவது பல நாடு நேரடியாக ஆர்டிக் பகுதியிலே இல்லைனாலும் வெவ்வேறு சீ ரூட் வழியாக இந்த ஆர்டிக் கடலை பயன்படுத்தி ஐரோப்பாக்கள்ல ஈஸியாக கொண்டு வந்து வணிகம் பண்ண முடியும். குறிப்பாக அலாஸ்கா, கனடா, அது மட்டும் அமெரிக்கா, இந்த நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே ஏற்றுமதி இறக்குமதியை இந்த ரூட் வழியாக ஈஸியா பண்ணிட முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இன்ஸ்டிடியூட் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு கருத்து. சரி, இவ்வளவு காலம் ஏன் பண்ணல அப்படின்னா, இவ்வளவு காலம் அடர்த்தியான பனிப்பாறைகளாக அந்த பகுதி இருந்துச்சு. 2010க்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா படிப்படியாக அந்த பனிப்பாறைகள் உருகுது. குறிப்பாக சம்மர் சீசன்ல அது ரொம்ப 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 அதிகமா உருக ஆரம்பிச்சிருக்கு. விண்டர்ல ஒரு கனமான பனியா இருக்கும், மல்டி லேயரா இருக்கும். ஆனா சம்மர்ல பாத்தீங்கன்னா உருகி தண்ணியாக இருக்கும். அதுல ஈஸியா கப்பல் போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் கடந்த 10 ஆண்டுகள்ல அதிகமாயிட்டே இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்ட சீனா தான் இந்த ரூட்டை ப்ரிஃபர் பண்ணி ஒட்டுமொத்தமாக வேர்ல்டினுடைய வணிகத்தையே மாத்துறதுக்கு இந்த ஆர்டிக் சீ ரூட்டை அவங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆர்டிகல் இன்ஸ்டிடியூட் சொல்ற மாதிரி இந்த 3 சீ ரூட்டும் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு, குறிப்பாக 2050க்கு பிறகு இருக்கக்கூடிய 50 ஆண்டுகள் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய வணிகமும் இதுல தான் நடக்க போகுது. இந்த இடத்தை கைப்பற்றுறதுக்காக மிகப்பெரிய போட்டிகள் வரும் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருக்காங்க. இதுல குறிப்பாக இந்த இன்ஸ்டிடியூட் 3 சொல்றாங்க. கார்டியன் பத்திரிகை நேற்று எழுதக்கூடிய கட்டுரையில அதுல 4 சீ ரூட் இருக்கு. நார்த் வெஸ்ட் பேசேஜ், சென்ட்ரல் ரூட், நார்த் ஈஸ்ட் பேசேஜ், நார்தன் சீ ரூட், இந்த 4மே இருக்கு. இந்த 4ம் தான் ஒட்டுமொத்தமாக உலகத்தினுடைய வணிக பாதையவே மாத்த போகுது. உலகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய 80% கமாடிட்டி ட்ரேடை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணும். 100% கமாடிட்டி ட்ரேடும் இந்த சீ ரூட் வழியாகவே நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு. அப்ப இந்த இடத்தை யாரு கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க தான் உலகத்தையே கண்ட்ரோல் பண்ற மாதிரி அப்படிங்கிறது சமீபத்திய ஜியோ பொலிட்டிக்கலாக, குறிப்பாக கடல் சார்ந்து நடக்கக்கூடிய வணிகத்தினுடைய முக்கியமான முடிவு. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா 2010 இருந்து ஒரு டேனிஷ் கப்பல் 40,000 டன் பொருள்களை ஏத்திக்கிட்டு, அதனுடைய பேர் பார்த்தீங்கன்னா எம்வி நார்டிக் பெர்ஜென்ட், இந்த கப்பல் வந்து அந்த ரூட்டை ப்ரிஃபர் பண்ணி பயன்படுத்தி பார்க்குறாங்க. இன்னொன்று ஜப்பான் கப்பல், ஒரு மிகப்பெரிய கேரியர் ஷாங்கோ ஒடிசி, இந்த கப்பலும் இந்த ரூட்டை சமீப ஆண்டுகளில் பயன்படுத்தி பார்க்குறாங்க. ரஷ்யா, சைனா ரெகுலராகவே இந்த ரூட்டை ஆசியாவிலிருந்து பொருட்களை ஐரோப்பா மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கு பயன்படுத்துறாங்க. இதில் அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் 50% நேரமும் 50%க்கு அதிகமான பணச்சுமையும் குறையுது அப்படிங்கிறது தான். இதுல ரொம்ப முக்கியமா இந்த ரூட் சைனாவுக்கு ஏன் தேவைப்படுது அப்படின்னா, சைனாவினுடைய ஒட்டுமொத்த ஜிடிபி இருக்கு பாத்தீங்களா, உள்நாட்டு உற்பத்தி, அதுல 46% இந்த ஃபாரின் ட்ரேடை நம்பி தான் இருக்கு. ஒன்னு சைனாவில் தயாரிச்சு வெளிநாடுகளுக்கு இறக்குமதி பண்றது, இல்ல இதுக்கு தேவையான மூலப்பொருள்களை வெவ்வேறு நாடுகள்ல இருந்து சைனாக்குள்ள கொண்டு வந்து பிற்பாடு பொருள்களை உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்றது. அப்போ ஏதோ ஒரு வகையில உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட 46% இந்த வர்த்தகத்தை, அதாவது ஏற்றுமதி இறக்குமதியை நம்பி இருக்கக்கூடிய நாடு சைனா அப்படிங்கிறதுனால சைனாவுக்கு இந்த சீ ரூட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை சைனா என்ன சொல்றாங்க அப்படின்னா கோல்டன் கேட்வே அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய பழைய சில்க் ரூட் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து சி சில்க் ரூட் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா பேசுறாங்க. இது மட்டும் இல்லாம சைனாவுக்கு தேவையான ஹைட்ரோ கார்பனா இருக்கட்டும், பெட்ரோலா இருக்கட்டும், கேஸா இருக்கட்டும், இது எல்லாமே அதிகப்படியாக உற்பத்திக்கு தேவைப்படுறதுனால இதை முழுக்க முழுக்க கடல் மையமாக மட்டும்தான் இவங்க கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இதுவும் மூலப்பொருள்களுக்கு ரொம்ப விலை உயர்வா இருக்கிறதுனால இந்த சீ ரூட்டை பயன்படுத்தி கொண்டு வர்றதுக்காக புது புது ஒப்பந்தங்களை பல நாடுகளோட போட்டிருக்கிறாங்க. குறிப்பாக ரஷ்யாவினுடைய வடபுலத்தில் இருக்கக்கூடிய சைபீரியா பகுதியிலிருந்து ஹைட்ரோ கார்பனை எடுத்து, ஏன்னா ஹைட்ரோ கார்பன் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நாடு உலகத்தில் சைனா தான், தன்னுடைய நாட்டு உற்பத்திக்கு பயன்படுத்துறதுக்காகவே இந்த ரூட்டை ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணி பல லட்சம் கோடிகளை செலவு பண்ணி ஆய்வு பண்ணி இதற்கு ஏத்த மாதிரி பிரத்யோகமான கப்பல் கட்டமைப்பை உருவாக்குறாங்க. அங்கங்க கப்பல் நின்று போறதுக்காக ஹார்பர்ஸையும் அவங்க கட்டுறாங்க. இது மட்டும் இல்லாம இது சைனாவோட நிற்கிறது கிடையாது. ஆசிய நாடுகள் பெட்ரோலிய உற்பத்தி, ஹைட்ரோ கார்பன் உற்பத்தி இருக்கு பாத்தீங்களா, அந்த உற்பத்தியில மிகப்பெரிய டெபிசிட் இருக்கு. இப்பவே பாத்தீங்கன்னா 15 மில்லியன் பேரல் வந்து டெபிசிட்டா இருக்கு. ஸோ இப்போ இந்த டெபிசிட் அப்படிங்கிறது
30-40க்குள்ள கிட்டத்தட்ட 48 மில்லியன் பேரல்ஸ் வந்து ஒரு நாளைக்கு டெபிசிட் ஆகும். அதாவது இந்தியா போன்ற ஆசிய நாடுகளால் இதை உற்பத்தி செய்ய முடியாது. வேறு வழியே இல்லாமல் ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, சவுதி அரேபியா, வெனின்சுலா இது மாதிரியான பல நாடுகளை நம்பித்தான் தங்களுக்கு தேவையான மூலப்பொருள்கள், பெட்ரோலிய பொருட்களை நம்பி இருக்க வேண்டும், இறக்குமதி தான் செய்ய வேண்டும்ங்கிறதுனால இந்த டெபிசிட்டை சரி பண்ணணும் அப்படின்னா முதல்ல ட்ரேட் ரூட்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஈஸியா இருக்கணும், சிம்பிளா இருக்கணும், காஸ்ட் கட்டா இருக்கணும், குயிக்கா இருக்கணும். இந்த சப்ளை செயின் ரொம்ப முக்கியம். இந்த சப்ளை செயினை மையமாக வச்சு தான் மிகப்பெரிய யுத்தமே இந்த உலகத்துல துவங்கி இருக்கு. ஸோ இப்போ இந்த ஆர்டிக் சீ ரூட்னுடைய மையமாக இருக்கிறது இந்த கிரீன்லாந்து தான். இந்த கிரீன்லாண்டை அமெரிக்கா எப்படியாவது தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துருச்சு அப்படின்னா எதிர்காலத்தினுடைய ஒட்டுமொத்த வணிகத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக கிரீன்லாந்தை கைப்பற்றுறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. கிரீன்லாந்து அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 50,000-60,000 மக்கள் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு. அது இப்ப தமிழ்நாடு மாதிரி கிட்டத்தட்ட 20 மடங்கு பெரிய ஒரு கண்டம் தான் கிரீன்லாந்து. அது ஐஸா இருக்கு. கிட்டத்தட்ட 80% அங்க மக்கள் வாழ முடியாம இருக்கு. ஆனா அங்க எக்கச்சக்கமான ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்கு, அங்க ஹைட்ரோ கார்பன் இருக்கு, அங்க பெட்ரோலிய மூல வளங்கள் இருக்கு, அதுக்கான பேசன்ஸ் இருக்கு. உடனே அமெரிக்கா என்ன நினைக்குது அப்படின்னா, வெனின்சுலாவை எப்படி பிடிச்சு தன் கையில வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய பெட்ரோலிய உற்பத்தியையும் பெட்ரோலிய நிறுவனங்களையும் தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு பக்கம் சீ ரூட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், இன்னொரு பக்கம் ரேர் எர்த் மினரல்ஸ் நமக்கு ரொம்ப தேவை, அதையும் நாம எங்க இருந்து எடுக்கலாம், இந்த கிரீன்லாந்துல இருந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி மிக வேகமாக கிரீன்லாந்தை கைப்பற்ற வேலையை அவங்க பார்க்குறாங்க. கடந்த 2025 ஏப்ரலா இருக்கட்டும் இல்ல அக்டோபரா இருக்கட்டும், இந்த சைனா அரசாங்கம் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அவங்க நாட்டிலிருந்து எடுக்கப்படக்கூடிய, தயாரிக்கப்படக்கூடிய இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரேர் எர்த் மினரல்ஸை ஏற்றுமதி பண்ணணும்னா லைசன்ஸ் வாங்கணும். அதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்து அந்த நாட்டில இருந்து ரேர் எர்த் மினரல்ஸை அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்பதற்கு தடை ஏற்பட்டு விட்டது. குறிப்பாக அமெரிக்காவுக்கு இதை விற்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு சீன நிறுவனங்கள் வந்தாங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய ட்ரேட் வார் நடந்துகிட்டு இருக்கு. சைனா மேல எக்கச்சக்கமான வரியை போட்டிருக்கிறாங்க அமெரிக்கா, இந்தியா மேலையும் இவ்வளவு வரி போட்டிருக்கிறாங்க. அப்ப சைனா என்ன பண்ணுது அப்படின்னா, என் மேல நீ வரி போட்டிருக்கல, இனிமேல் உனக்கு ரேர் எர்த் மினரல்ஸ் நான் தரமாட்டேன். இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இல்லை அப்படின்னா, அந்த 17 மினரல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன டெக்னாலஜியில இந்த மினரல்ஸ் இல்லை அப்படின்னா ஸ்மார்ட் போன், இவி வெஹிக்கிள், மிலிட்டரி ஹார்ட்வேர்ஸ், டிவி ஸ்கிரீனு, மிசைல் டெக்னாலஜி, F-35 ஃபைட்டர் ஜெட் ஃபிளைட்ஸ், இது மாதிரி பல விஷயங்களை தயாரிக்கவே முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் டெக்னாலஜியில இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது இன்னெவிட்டபிள், அதை அவாய்டே பண்ண முடியாது. அது குறிப்பா எல்லா துறையிலையும் சரி, அது எலக்ட்ரானிக்ஸ், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிவி ஸ்கிரீன் இருக்கு பாத்தீங்களா, மொபைல் ஸ்கிரீன் இருக்கு பாத்தீங்களா, இந்த டேப் ஸ்கிரீன், இது எல்லாத்துக்குமே இந்த மினரல்ஸ் தேவைப்படுது அதனுடைய உற்பத்திக்கு. அது மட்டும் இல்லாம கிரீன் எனர்ஜின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கிளீன் எனர்ஜி தான் அடுத்த உலகத்தினுடைய முக்கியமான விஷயம். நாம வந்து நிறைய சோலார் பேனல்ஸ் உருவாக்கணும், விண்ட் டர்பன்ஸை உருவாக்கணும், இது இல்லாம இ வெஹிக்கிள் சொல்லக்கூடிய பேட்டரி வெஹிக்கிள்ஸ் உருவாக்கணும். இதுக்கு மூலப்பொருளே பாத்தீங்கன்னா இந்த ரேர் எர்த் மினரல் தான். ஸோ இதுவும் கிரீன்லாந்துல அதிகமா இருக்கு. உலகத்துல யார் டாப் மோஸ்ட் உற்பத்தியாளர்னா சைனா தான். அது சைனால இருந்து எடுக்கிறது மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல நாடுகள்ல இருக்கக்கூடிய இந்த ரேர் எர்த் மினரல்ஸை எடுத்து அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றது சீனா தான். ஏன்னா அதை எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ரேர் எர்த் மினரல்ஸை அதை எக்ஸிபிட் பண்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய செலவு, மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க்கு, நிறைய என்விரான்மெண்ட் பொல்யூஷன் ஏற்படும். ஸோ இதையெல்லாம் தாண்டி சீன நிறுவனங்கள் பல நாடுகளில் இதை எடுத்து ஏற்றுமதி பண்றாங்க, ப்ராசஸ் பண்றாங்க. இது ஒரு ஹெவி ப்ராசஸ். ஸோ அப்போ சைனாவும் நாளைக்கு கிரீன்லாந்துல வந்து இந்த ரேர் எர்த் மினரல்ஸை கைப்பற்றிடுவாங்கிற பயம் அமெரிக்காவுக்கு இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சைனாவில் கடந்த 2025 ஏப்ரல்லையும் அக்டோபர்லையும் செப்டம்பர்லையும் போட்ட புது புது சட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா. சீனாவிலிருந்து ரேர் எர்த் மினரல்ஸ் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடாது, ப்ராப்பர் லைசன்ஸ் வாங்கணும், அது இந்தந்த பொருட்கள் மட்டும் தான் அலவுடு அப்படிங்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அமெரிக்காவை பயப்படுத்திருச்சு. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை தற்காலிகமா சீனா நிறுத்தி வச்சிருக்கு 2026 நவம்பர் வரைக்கும். ஆனா ஏற்கனவே ஒரு தடவை அமெரிக்காவை மிரட்டி பார்த்துருச்சு. இந்த ரேர் எர்த் மினரல் நேரடியா அமெரிக்காவுக்கு போய் சேரல அப்படின்னா அவங்களுடைய மிசைல் டெக்னாலஜி, அவங்களுடைய ரேடார் டெக்னாலஜி, குறிப்பாக அவங்களுடைய F-35 ஃபைட்டர் ஜெட், ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இந்த ஜெட்டை தயாரிக்கணும் அப்படின்னா இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் தேவை. இதை எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணுவதற்காக புது புது சட்டங்களை கொண்டு வந்து அமெரிக்காவையே நிலைகுலைய அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேலும் நாம சீனாவை நம்பக்கூடாது.
நம்மளுடைய பெட்ரோல் தேவை, நம்மளுடைய ரேர் எர்த் மினரல்ஸ் தேவை எல்லாமே நாம பூர்த்தி பண்ணிக்கணும். வழக்கம் போல எப்பவும் போல நம்ம ட்ரேட்ல பண்ணாம நம்மளுடைய இம்பீரியலிசம், நம்மளுடைய ஏகாதிபதியத்தனம், நம்மளுடைய பெரிய எண்ணன் மனப்பான்மையில் பல நாடுகளை அடிச்சு பிடுங்கி அவங்களுடைய பெட்ரோல் வளத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல வெனிசுலால குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த அதிபரை கடத்தி இருக்கிறாங்க. இப்ப ஈரான்ல மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள், தேசியமயமாக்கப்பட்ட நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை அழிச்சு ஒழிச்சிட்டு அமெரிக்கா போய் கைப்பற்றலாம். 1979க்கு முன்னாடி இஸ்லாமிய புரட்சி வர்றதுக்கு முன்னாடி ஈரான்ல எப்படி அமெரிக்க பெட்ரோல் நிறுவனங்கள், ஐரோப்பிய பிரிட்டன் பெட்ரோல் நிறுவனங்கள் இருந்துச்சோ அதே போல ஆக்கிரமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வேலையை ஒரு பக்கம் துவங்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த ரேர் எர்த் மினரல்ஸையும் குளோபல் சீரூட்டையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக, சீனாவை ஒட்டுமொத்தமாக வணிகத்திலிருந்து முடக்குவதற்காக இன்னைக்கு கிரீன்லாந்துல போய் கால் வச்சிருக்கிறாங்க. இதனால நாட்டோ மிக மோசமாக ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. தன்னுடைய கூட்டாளி, காலங்காலமாக எல்லா யுத்தத்துக்கும் கூட இருந்தவங்க, 2ஆம் உலக போருக்கு பிறகு உருவாக்கப்பட்ட நாட்டோ மிக முக்கியமான ஒரு ராணுவ கூட்டமைப்பு. இந்த ராணுவ கூட்டமைப்பே இன்னைக்கு உடைஞ்சு சிதறுது அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அமெரிக்கா அதனுடைய ஏகாதிபத்திய மனநிலை, அதனுடைய பொருளாதாரத்தையும் டாலரையும் பெட்ரோ டாலரையும் பாதுகாப்பதற்காக உலக நாடுகளுக்குள் தடாலடியாக வன்முறையாக புகுந்து பல வேலைகளை செய்ய துவங்கி இருக்கிறாங்க. உலகத்தினுடைய ஒட்டுமொத்த அரசியல் பேட்டர்னும் மாறிக்கொண்டிருக்கிறது. 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி, குறிப்பாக 2000ங்களுக்கு முன்பு அமெரிக்கா என்ற ஒற்றை ஆதிக்க நாடு இருந்தது. பைப்போலாரே கிடையாது, மல்டி போலார் கிடையாது, ஒரே சிங்கிள் போலரைஸ்ட் நாடா இருந்துச்சு. இன்னைக்கு சீனா ஒரு பக்கம் பொருளாதார ரீதியாக, வர்த்தக ரீதியாக எந்திரிச்சு நிற்கிறாங்க, இன்னொரு பக்கம் ரஷ்யா. ஸோ அப்போ உலகத்தினுடைய அத்தியாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. இதனால் அமெரிக்கா பதட்டம் அடைந்து இது போன்று வன்முறையில் நேரடியாக இறங்க துவங்கி இருக்கிறார்கள். இது மிக மோசமான பாதிப்பை இந்தியாவுக்கும் ஏற்படுத்தும். எப்படி இது இந்தியாவை பாதிக்கப் போகுது என்பதை நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.